இப்போ வந்து நம்ம ட்ரைஜெமினல் நியூராலஜியை பற்றி பார்க்க போகிறோம். ட்ரைஜெமினல் நியூராலஜினா என்னதுன்னா, இட் இஸ் அதுக்கப்புறம் வந்து இது வந்து நியூராலஜியா. இந்த ட்ரைஜெமினல் நியூராலஜினா என்னதுன்னா இது வந்து ட்ரைஜெமினல் நியூராலஜி இஸ் நோன் அஸ் டிக் டிக் டார்சரெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. DOULOUREX அதை சொல்கிறாங்க. ட்ரைஜெமினல் அதுக்கப்புறம் வந்து நியூராலஜியா, ட்ரைஃபேஷியல் நியூராலஜின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த்தர் ஜெல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதோட கிளாஸ் 3 இது இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து ஓரோஃபேஷியல் நியூராலஜியான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிசார்டர் வந்து இஸ் அஃபெக்டட் வித் செகண்டரி அண்ட் டெர்ஷரி டிவிஷன் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ்ல வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் வந்து இந்த நியூராலஜியாவே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து எத்தியாலஜி ஆஃப் ட்ரைஜெமினல் நியூராலஜியை பற்றி பார்க்க போகிறோம். எத்தியாலஜி ஆஃப் ட்ரைஜெமினல் நியூராலஜியில் வந்து வாஸ்குலர் கம்ப்ரெஷன் வந்து இருக்கும். வாஸ்குலர் கம்ப்ரெஷன்னா எனி கம்ப்ரெஷன் இன் தி பிரெயினில் வந்து பிரெயினில் இருக்கிற ஒரு வாஸ்குலர் கம்ப்ரெஷனால் வரக்கூடியது. தென் வந்து டென்டல் காசஸில் வந்து மேக்ஸிலரி அண்ட் மேண்டிபுலர் டிவிஷன் இருக்குது. ட்ரைஜெமினல் நர்வில் பிரச்சனை இருக்குது. மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அண்டு அதுக்கப்புறம் டீமைலினேஷனாக வந்து இருக்குது. டியூமர் ஸ்பேசஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆக்குபை டு தி அதுக்கப்புறம் லீஷன், அதுக்கப்புறம் வந்து ஆக்குபை லீஷன், ட்ராமா அண்ட் ஃபிசிக்கல் இன்ஜுரி அண்ட் இன்ஃபெக்டட் ஹெர்பிஸ் ஜாஸ்டர். இடியோபதிக்கில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்கலாம். இந்த மாதிரி இடியோபதிக் இன்ஃபெக்ஷன், ட்ராமா, டியூமர் அண்ட் அதுக்கப்புறம் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ், டீமெலினேஷனாலையும் அதுக்கப்புறம் வந்து ட்ரைஜெமினல் நர்வில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது. டென்டல் கேரிஸ்னால மேக்ஸிலரி அண்ட் மேண்டிபுலர் டென்டல் கேரிஸில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து வாஸ்குலர் கம்ப்ரெஷனால ஏதாச்சும் இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. பேத்தோஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோன்னா பேத்தோஃபிசியாலஜியில் வந்து என்ன இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது. தென் டீமைலினேஷன் அதுக்கப்புறம் வந்து எக்டோபிக் டீமைலினேஷன் நடக்குது. டேமேஜிங் ஆஃப் த மைலின் ஷீத்து, அதுக்கப்புறம் எக்டோபிக் டிஸ்சார்ஜ் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் சென்சேஷன் வந்து சென்சிடைசேஷன் வந்து நடக்குது. தென் வந்து நியூவர் வேஸ்குலரில் வந்து ஒரு பிரச்சனை வந்து வந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு நியூவர் வேஸ்குலரில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது. தென் ஆஃப்டர் வந்து கார்லின் ஆக்டிவிட்டி, தென் அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் ஆஃப் த ஜெல், அதுக்கப்புறம் ஜெலாட்டின் ஜெல் அண்ட் பெயின் சிம்பாலிக்கில் வந்து ஒரு க்ரோனிக் பெயின் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதை சொல்கிறாங்க. தென் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் பிரான்ச்சில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குது. தென் அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோன்னா ஏஜ் வந்து 50 to 70 ஏஜில் இருக்கும். ஜெண்டர் வந்து ஃபீமேல். காமன்லி வந்து அஃபெக்டட் இன் தி மேண்டிபுலர் அண்ட் மேக்ஸிலரி டிவிஷன் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ் அண்ட் பெயின் கேரக்டரைசேஷன் வந்து சடன் ஆன்செட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்மீடியன்ட் சடனாக வந்து ஒரு ஆன்செட் பெயின் வந்து சடனாக வந்துருக்கும். இன்டர்மீடியன்ட் எபிசோட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சடன் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும். தென் பெயின் வந்து செடேஷன், அதுக்கப்புறம் பெயின் சென்சேஷன் இருக்குது. ஒரு ஷார்ப் அண்டு அதுக்கப்புறம் ஷூட்டனிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஷூட்டனிங் பெயின் மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி பெயின் வந்து ஒரு ஷூட்டன் மாதிரி இருக்கும். தென் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூ செகண்ட், 1 to 2 செகண்ட்ஸில் வந்து இது வந்து ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இதாயிரும். அண்ட் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் பெயினாக வந்து இருக்குது. இம்பேக்ட் டெய்லி ஆக்டிவிட்டி அண்ட் ஹைடர் ஆக்டிவிட்டி ஆஃப் த டார்லிங்காக இருக்குது. தென் வந்து ட்ரைகர் அண்ட் ப்ரெசிபிட்டேஷன் ஆஃப் அட்டாக்ல வந்து சூப்பர்ஃபிஷியல் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ட்ரிகர் பாயிண்ட்ஸில் பார்த்தோன்னா வந்து V1, V2, V3ல வந்து ட்ரிகர் பாயிண்ட்ஸ் வந்து ஆப்தால்மிக் டிவிஷன் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வில் வந்து சுப்ரா ஆர்பிட்டல் ரிட்ஜில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. ஆப்தால்மிக் டிவிஷனில் பிரச்சனை இருக்குன்னா இது வந்து அஃபெக்ட் ஆகுது. இந்த ட்ரிகர் பாயிண்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சுப்பீரியர் ஆர்பிட்டல் ரிட்ஜ் வந்து ஒரு ரிட்ஜ் இருந்திருக்கும். அந்த ரிட்ஜில் வந்து அஃபெக்ட் ஆகுறது தான் வந்து சொல்கிறாங்க. தென் ஆஃப்டர் அதுக்கப்புறம் வந்து V2 வந்து மேக்ஸிலரி டிவிஷன் வந்துருக்குது. ஸ்கின் ஆஃப் த அப்பர் லிப் அண்ட் அதுக்கப்புறம் ஏல் ஆஃப் த நோஸ், அதுக்கப்புறம் சீக் அண்ட் அப்பர் கம்மில் வந்து வரக்கூடிய ஒரு டிவிஷன் வந்து சின், அதுக்கப்புறம் ஸ்கின்ல வந்து அப்பர் லிப்பில் வந்து பார்க்க முடியும். தென் வந்து ஏல் ஆஃப் நாசி சீக்கில் வந்து இருக்குது, அப்பர் கம்மில் வந்து வரக்கூடியது. இப்போ வந்து V3ன்னு பார்த்தோன்னா மேனிபுலர் டிவிஷன் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வில் வரக்கூடியது. லோவர் லிப்பில் பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லோவர் லிப்பில் பிரச்சனை இருக்குதா, அல்லது வந்து ஒரு டிப்பில் வந்து ஒரு டூத்தோட கம்மில் வந்து பிரச்சனை இருக்குதா, அல்லது டங்கில் வந்து ஒரு ரஃப்னஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இதெல்லாமே வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டிமுலி ஆஃப் ரெசிஸ்டன்ட் எபிசோட்ஸ் வந்து பார்த்தோன்னா என்னென்ன மாதிரி எபிசோட்ஸ்லாம் வந்துன்னா அதாவது இந்த மாதிரி ஸ்டிமுலஸ் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு
ஏற்படுது அப்படின்னா டச்சிங் ஆஃப் த ஃபேஸ் வந்து டச் பண்ணலையும். அதுக்கப்புறம் வந்து அப்ளை ஹீட்டு, அதுக்கப்புறம் கோல்டு செக் பண்ணுறாங்க. ஹீட் அண்ட் கோல்டு வந்து ஏதாச்சும் அப்ளை பண்ணல அப்பவும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. தென் கம் சூவிங் யூரிங் சாப்பிடலையும், அதுக்கப்புறம் யார்னிங் பண்ணல, அதுக்கப்புறம் டாக்கிங் அண்ட் விண்ட் ப்ளோவிங் ஆஃப் த ஃபேஸ் கஸ்டேட்டரி ஸ்டிமுலஸ் அண்ட் டேஸ்ட் அண்ட் வைப்ரேஷன் வந்து கஸ்டேட்டரி ஸ்டிமுலஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டிமுலேஷன் ஃபேக்டர் எபிசோட்ஸாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து டயக்னோசிஸில் வந்து ஒரு ஸ்வெட் டயக்னோசிஸ் க்ரைட்டீரியான்னு சொல்கிறாங்க. ஸ்வெட் டயக்னோசிஸ் க்ரைட்டீரியா வந்து ட்ரைஜெமினல் நியூராலஜியெல்லாம் பார்க்கக்கூடியது. அதில் என்னதுன்னா வந்து ப்ராக்சிமல் பெயின் இருக்கும், அப்புறம் வந்து பெராக்சிமல் பெயின் இருக்கும், ப்ரொவோக்டு லைட் அண்ட் ட்ரிகர்டு பை தி லைட் அண்ட் டச் பண்ணையில் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா வந்து எதாவது ட்ரிகர்டு பை லைட்டாக டச் பண்ணையிலையும் ஒரு டச் ஆஃப் ஃபேஸை டச் பண்ணையில் ட்ரைஜெமினல் டிஸ்ட்ரக்ஷன் வந்துருக்கும். இது வந்து சென்சரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. யூனிலேட்டரில் வந்து ஒன் சைடு இருக்குதும். அதுக்கப்புறம் நார்மல் கிளினிக்கல் வந்து செகண்டரி சென்சரி எக்ஸாமினேஷன் வந்து பண்ணி பார்க்கலாங்க. பெராக்சிமல் பெயின் இருக்குது. டயக்னோசிஸில் வந்து என்னதுன்னா டயக்னோசிஸில் என்ன பார்க்குறோன்னா வந்து லோக்கல் அனஸ்தீஷியா இன்ஜெக்ஷன் பண்ணையில் வந்து டெம்பரவரிலி வந்து இந்த பெயின் வந்து உடனே வந்து எலிமினேட் ஆகிடுது, இதை சொல்கிறாங்க. அண்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் ஆஃப் த பெயினாக வந்து இருக்குது. தென் வந்து இமேஜிங் டெஸ்ட்டில் வந்து எம்ஆர்ஐ வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து பண்ணி பார்ப்பாங்க எம்ஆர்ஐயில். தென் அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆர் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷனில் வந்து வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸில் வந்து டிஎம்ஜே பெயின், டென்டல் இன்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் வந்து இடியோபத்திக் ஃபேஷியல் பெயின் இருக்குது, மைக்ரேன் இருக்குது, டெம்போரல் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, நாசோபெரஞ்சியல் டியூமர் ஏதாச்சும் இருக்குதா, அதுக்கப்புறம் வந்து சைனோசைட்டிஸ் இருக்குதா, மல்டிபிள் சைனோசைட்டிஸ் ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்பாங்க. தென் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்னதுன்னா மெடிக்கல் கேரில் வந்து ட்ரைக்ளோரோ எத்திலின் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்காக வந்து கொடுக்குறாங்க. குளோரோ எத்திலின் வந்து கொடுக்குறாங்க மெடிக்கல் கேரில் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ட்ரைஜெமினல் நியூராலஜியாவுக்கு. அதுக்கப்புறம் கார்பமிசிபின் வந்து கொடுக்குறாங்க. இது இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் வந்து ஆக்டிவேஷன் இது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபெனிடாயின், அதுக்கப்புறம் பேக்லோஃபின், அதுக்கப்புறம் வந்து குளோனாசிபன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா அமித் இதெல்லாமே வந்து ஃபெனிடாயின், பேக்லோஃபின் இதெல்லாம் வந்து ஒரு மெயினான ஒரு ட்ரக்காக கொடுக்குறாங்க. கன்சிடரேஷன் பார்த்தோன்னா ஏஜ், ஜெண்டர், அதுக்கப்புறம் லாங் டைம் டியூரேஷன் ஆஃப் த தெரப்பி இதை வந்து ஒரு கன்சிடரேஷன் பண்ணுறாங்க. சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பார்த்தோன்னா வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பெரிஃபரல் சர்ஜரி வந்து பண்ணுறாங்க. எப்படின்னா க்ரையோதெரப்பி பண்ணுறாங்க, ஆல்கஹால் வச்சு பிளாக் பண்ணுறாங்க, லேசர் தெரப்பி பண்ணுறாங்க, நியூரெக்டமி வந்து பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்தோன்னா வந்து கேங்லியான் ப்ரொசீஜரில் வந்து என்ன இருக்குதுன்னா கேங்லியான் ப்ரொசீஜர்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த நர்வ், இந்த பாண்டைன், இந்த ஆரிஜினில் இருக்குல்ல, இந்த ஆரிஜின்லேருந்து இந்த கேங்லியான் வந்து சிஸ்ட் இருக்குது. இது மூலியமாக தான் வந்து ஆப்தால்மிக் டிவிஷன், அதுக்கப்புறம் மேக்ஸிலரி டிவிஷன், மேண்டிபுலர் டிவிஷன், ட்ரைஜெமினல் நர்வ் வந்து வருது. இது வந்து கசிட்ரியான் கேங்லியான் அப்படின்னு சொல்லுவாங்க. கசிட்ரியான் கேங்லியான்னு சொல்லுவாங்க இது பேர். தென் வந்து இதில் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரொசீஜரில் வந்து இதில் வந்து ஒரு எரடிகேஷன் மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து தெர்மோகொயாகுலேஷன் பண்ணுறாங்க. கிளிசரால் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. தெர்மோகொயாகுலேஷன் ஏதாச்சும் பண்ணுவாங்க. கிளிசரால் இன்ஜெக்ஷன் இந்த இடத்துல வந்து இந்த ஜாயினிங் பார்ட் இருக்குல்ல, அந்த ஜாயினிங் பார்ட்டில் வந்து ஒரு கிளிசரால் வந்து இன்ஜெக்ஷன் கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. தென் வந்து என்னதுன்னா கிளிசரால் இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குதுன்னா ஒரு டேமேஜிங் வந்து ஒரு டேமேஜிங் பெயின் கண்டக்ஷன் ஃபைபர் இருக்குது. அந்த ஃபைபரில் வந்து கிளிசரால் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து பலூன் கம்ப்ரெஷன் ஒரு கம்ப்ரெஷன் இருக்குது. இது வந்து மைக்ரோவாஸ்குலர் கம்ப்ரெஷன். இந்த இடத்துல அதாவது இந்த 3 இடமும் சந்திக்கிற இடத்துல வந்து ஒரு பலூன் கம்ப்ரெஷன் மாதிரி கொடுக்குறாங்களா, இது வந்து மைக்ரோவாஸ்குலர் கம்ப்ரெஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னதுன்னா ஓப்பன் ஆப்ரேஷனில் வந்து மைக்ரோவாஸ்குலர் கம்ப்ரெஷன் வந்து நல்லாவே நம்ம பார்க்க முடியும். ஓப்பன் வாஸ்குலர் வந்து மைக்ரோவாஸ்குலர் கம்ப்ரெஷன் வந்து இருக்குது. இது என்னதுன்னா வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணுவாங்க. ட்ரைஜெமினலில் வந்து டஃப்லான், அதுக்கப்புறம் வந்து
டர்ஃப்லான் பேட் வந்து வைப்பாங்க. டர்ஃப்லான் பேட் வந்து வைக்கிறதுனால வரக்கூடியது. தென் வந்து என்னதுன்னா டர்ஃப்லான் பேட் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுப்பீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியில் வந்து பிரச்சனை. சுப்பீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியில் வந்து கம்ப்ரெஷன் கொடுக்குறது, அந்த இடத்துல கம்ப்ரெஷன் கொடுக்கறதுனால. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர்னா வந்து அதாவது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் கண்ட்ரோல் த பெயின், மானிட்டர் த இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் வந்திருக்கான்னு பார்ப்பாங்க, ஊன் கேர் பண்ணி பார்ப்பாங்க, ப்ராப்பர் டயட் கொடுப்பாங்க, லிமிட்டட் ஆக்டிவிட்டி வந்து ஒரு ப்ராப்பர் ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க, ஒரு ஃபாலோ அப் கொடுப்பாங்க. மெடிக்கேஷன் அண்டு அதுக்கப்புறம் எமோஷனல் சப்போர்ட் வந்து இதில் கொடுக்குறாங்க. இதெல்லாமே வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேராக வந்து இருக்குது. தென் வந்து என்னதுன்னா இதெல்லாம் வந்து ட்ரைஜெண்டர் நியூராலஜியோட ஃபுல் கொஷின்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலிட்டிஸ்னால் வந்து டெஃபினிஷன், டெஃபினிஷன் எழுதணும், கிளாஸிஃபிகேஷன் எழுதிடணும், அதுக்கப்புறம் சிஎஸ்எஃப் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எழுதிடணும், ரேடியோகிராஃபிக், அப்புறம் ஹிஸ்டோபேத்தாலஜி எழுதிடணும். இப்போ இதில் என்ன இருக்குன்னா வந்து டெஃபினிஷனில் வந்து ஆஸ்டியோமைலிட்டிஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் ஆஃப் த சாஃப்ட் டிஷ்யூ இஸ் கண்டக்டட் டு த போன் த்ரூ தி பினைன் இன்ஃபெக்ஷன். அதாவது இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் ஆஃப் சாஃப்ட் டிஷ்யூவில் வந்து இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் ஆஃப் த சாஃப்ட் டிஷ்யூ contact of the bone through the benign. The infection of the medullary cortexல வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது. medullary cortexலையும் அதுக்கப்புறம் ஹெபர்சியன் கெனல் அண்ட் கார்டெக்ஸ் is extend to the involve பெரியாஸ்டியம் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்குது அப்படின்னா வந்து எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதுன்னா எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இதுதான் வந்து ஸ்க்ளீரோட்டிக் ஆஸ்டியோமைலிட்டிஸ் சொல்கிறாங்க. இப்போ கிளாஸிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். கிளாஸிஃபிகேஷனில் வந்து அக்யூட் ஆஸ்டியோமைலிட்டிஸில் வந்து மொத்தம் வந்து எத்தனை டைப் இருக்குன்னா மொத்தம் 2 டைப் இருக்குது. அக்யூட் செப்பரேட்டிவ் ஆஸ்டியோமைலிட்டிஸ், அக்யூட் சப் பெரியாஸ்டியல் ஆஸ்டியோமைலிட்டிஸ், அக்யூட் பெரியாஸ்டியல் ஆஸ்டியோமைலிட்டிஸ் இருக்குது. குரோனிக் ஆஸ்டியோமைலிட்டிஸில் வந்து நான் செப்பரேட்டில் வந்து குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி ஆஸ்டியோமைலிட்டிஸ், அக்யூட் செப்பரேட்டிவ் ஆஸ்டியோமைலிட்டிஸ், அக்யூட் சப் பெரியாஸ்டியல் ஆஸ்டியோமைலிட்டிஸ், அக்யூட் அக்யூட் பெரியாஸ்டியாய்டிஸ், குரோனிக் ஆஸ்டியோமைலிட்டிஸ், நான் ஸ்பெசிஃபிக், அதுக்கப்புறம் குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி ஆஸ்டியோமைலிட்டிஸ், குரோனிக் ஃபேஷியல் ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலிட்டிஸ், குரோனிக் டிஃப்யூஸ்டு ஆஸ்டியோமைலிட்டிஸ், அதுக்கப்புறம் குரோனிக் ஆஸ்டியோமைலிட்டிஸ் அதுக்கப்புறம் வந்து குரோனிக் ஆஸ்டியோமைலிட்டிஸ் ப்ராலிஃபரேட்டிவ், அதுக்கப்புறம் ப்ராலிஃபரேட்டிவ் போர்ஷனில் வந்து நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா நெக்ஸ்ட் இதுதான் கிளாஸிஃபிகேஷன். இப்போ வந்து ஃபேஷியல் ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலிட்டிஸ்னு ஒரு மைலைட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபோக்கல் ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலிட்டிஸ், இந்த கண்டக்ஷன் ஆஃப் த ஆஸ்டியோமைலிட்டிஸ் சொல்கிறாங்க. இது வந்து ஃபோக்கல் ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலிட்டிஸ்னு தனியாக நம்ம பார்த்தோமா. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா குரோனிக்கில் வந்து இன்ஃப்ளமேட்டரி ஆஸ்டியோமைலிட்டிஸ், ஃபோக்கல் ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலிட்டிஸ், டிஃப்யூசிவ் ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலிட்டிஸ்னு பார்த்தோம். குரோனிக் ஆஸ்டியோமைலிட்டிஸ் ப்ராலிஃபரேட்டிவ், இது வந்து கேரிஸ் ஆஸ்டியோமைலிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து கொடுக்கறது தான். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா வந்து இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோன்னா ஃபோக்கல் ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலிட்டிஸ் வந்து லோக்கலைஸ்டு போன், அதுக்கப்புறம் வந்து லோக்கலைஸ்டு போன் ரியாக்ஷன். இது வந்து லோவர் கிரேட் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டிமுலஸ் அண்ட் டிப்பிக்கலி வந்து அதுக்கப்புறம் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் தி டென்டல் பல்பில் இருக்குது. ஆஸ் த ரிசல்ட் டென்ஸ் போன் அதுக்கப்புறம் வந்து டென்ஸ் போன் கன்சூப்ஷன் ஆஃப் தி அதுக்கப்புறம் பெரிஃபரல் ரீஜனில் வந்து ஒரு டென்ஸ் போன் கன்சூப்ஷன் வந்து இருக்குது. லோக்கல் போன் ரியாக்ஷனாக இருக்குது. லோ கிரேட் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டிமுலஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் தி டென்டல் பல்பில் வந்து ஆரிஜினேட் ஆகுது, இது வந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் டென்ஸ் போன் டெபாசிஷன் ஆஃப் தி பெரியபிக்கல் ரீஜனில் வந்து டெபாசிஷன் பார்க்கலாம். எத்தியாலஜின்னு பார்த்தோன்னா எத்தியாலஜியில் வந்து என்ன இருக்குதுன்னா லோ கிரேட் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டிமுலஸ், குரோனிக் பல்ப் இன்ஃபெக்ஷன், குரோனிக் அப்பிக்கல் பெரிடான்டிட்டிஸ். லோ கிரேட் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டிமுலஸ் வந்து இருக்குது. லோ கிரேட் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டிமுலஸ்னால் வந்து சின்ன இன்ஃப்ளமேட்டரி ஸ்டிமுலஸ்னால வந்து வந்திருக்கலாம். தென் வந்து குரோனிக் பல்ப் இன்ஃபெக்ஷன் இருக்குது, குரோனிக் அப்பிக்கல் பெரிடான்டிட்டிஸ், லோக்கல், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் லாங் ஸ்டாண்டிங் அதுக்கப்புறம் வந்து சீரியஸ் லீஷன் வந்து பல்ப் நெக்ரோசிஸ் வந்திருக்கா. இதெல்லாம் வந்து ஒரு எத்தியாலஜியாக இருக்குது. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து நம்ம மெயினாக என்ன இருக்குதுன்னா மெயினாக வந்து என்ன இருக்குன்னா வந்து அதுக்கப்புறம் ஏஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சில்ட்ரன் அண்டு அதுக்கப்புறம் வந்து யங் அடல்ட்டு. காமன் லொக்கேஷன் வந்து மேண்டிபுலர் மோலார் அண்ட் ப்ரீமோலரில் வந்து லொக்கேஷனாக இருக்குது இந்த ஆஸ்டியோமைலிட்டிஸு.
ஆஸ்டியோமைலைட்டிஸ். இது சிம்டம்ஸ் பார்த்தா யூசுவலி வந்து ஏசிம்டமேட்டிக்காக தான் இருக்குது. யூசுவலி வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருக்குது. ஒரு மேண்டபிள் டயக்ராம் வரைஞ்சிக்கிறணும். அதுக்கப்புறம் மோலார் அண்ட் ப்ரீ மோலார் ரீஜன் வந்து பிரச்சனை இருக்குது. யங் அடல்ட்டில் இருக்குதுன்னு படுக்கலாம். மைல்டு மாடரேட் டல் டல் பெயினாக தான் இருக்கும். மைல்டு மாடரேட் டல் பெயினாக தான் இருக்கும். சென்சிட்டிவிட்டி அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் பைட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லோ கிரேட் இன்ஃபெக்ஷன் வந்து பல்பைட்டிஸ் பெரிடான்டைட்டிஸ் இருக்குது. சைன் வந்து டீப் கேரிஸ் இருக்குது. சைன் வந்து டீப் கேரிஸ் இருக்குது. குரோனிக் இரிட்டேஷன் இருக்குது. நார்மல் வைட் அதுக்கப்புறம் வந்து நார்மல் வைட்டாலிட்டி ஆஃப் த டீத். நார்மல் டீத்தோட வைட்டாலிட்டி வந்து நார்மல் வைட்டாலிட்டி ஆஃப் த டீத் வந்து பார்ப்பாங்க. தென் வந்து ரேடியோகிராஃபிக்கில் பார்த்தோன்னா வெல் டிஃபைன்டு ரேடியோ ஒபாசிட்டி வந்து நல்லாவே பார்க்கலாம். ரேடியோ ஒபாசிட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நோ ரேடியோ லூசன்சி ஒபேசிட்டி நல்லா பார்க்கலாம். ஏன்னா ஆஸ்டியோமைலைட்டிஸ் வந்து ரேடியோ லூசன்சியே இருக்காது. சரௌண்டிங் சிஸ்டில் சுற்றி ரேடியோ லூசன்சியே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா சைன் வந்து குரோனிக் இரிட்டேஷனாக இருக்கும். வைட்டாலிட்டி வந்து நார்மல் வைட்டாலிட்டி ஆஃப் தி டீத்தாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அசோசியேட்டட் வித் தி டீத்தோட அப்பெக்ஸில் வந்து ரேடியோ ஒபாசிட்டி வந்து பார்க்க முடியும். அசோசியேட்டட் வித் தி டீத்தோட அப்பெக்ஸில் ரேடியோ ஒபாசிட்டி பார்க்க முடியும். வேரியபிள் இந்த சைஸில் இருக்குது. விசிபிள் ரூட் ஆஃப் அவுட்லைன். விசிபிள் ரூட் ஆஃப் அவுட்லைன் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும். விசிபிள் ரூட் ஆஃப் அவுட்லைன் வந்து இருக்குது. விசிபிள் ரூட் அவுட்லைன் வந்து பார்க்க முடியும். அப்போ ரேடியோகிராஃபிக்கில் வந்து விசிபிள் ரூட் அவுட்லைன் வந்து நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்த ரூட்டோட அவுட்லைன் பார்க்கலாம். வேரியபிள் சைஸில் இருக்குது. இந்த டூத்தோட அப்பெக்ஸில் வந்து வேணால் ரேடியோ ஒபாசிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் சரௌண்டிங் டிஷ்யூஸில் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து என்னதுன்னா டிஃப்யூசர் ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலைட்டிஸ். ஃபோக்கல் ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலைட்டிஸ் பார்த்துட்டோமா? டிஃப்யூசர் ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து என்னதுன்னா இது வந்து குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் ஆஃப் த போன் இஸ் வைடு ஸ்ப்ரெட் ஆஃப் த ஸ்க்ளீரோசிங்காக இருக்குது. இப்போ வந்து குரோனிக் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் ஆஃப் த போனாக இருக்குது. வைடு ஸ்ப்ரெட்டிங் ஸ்க்ளீரோசிங் இன்க்ரீசிங் இந்த போன் டென்சிட்டியில் வந்து இன்க்ரீஸ் நடக்குது. இப்போ எத்தியாலஜின்னு பார்த்தோன்னா வந்து லோ கிரேட் இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கும். லோ கிரேட் இன்ஃபெக்ஷன் வந்து வந்திருக்கும். இதுலேயும் வந்து லோ கிரேட் தான் வந்து இதோட எத்தியாலஜி வந்து லோ கிரேட் இன்ஃபெக்ஷன் தான். இதோட எத்தியாலஜி லோ கிரேட் இன்ஃபெக்ஷன் தான். குரோனிக் பெரிடான்டல் டிசீஸ் இருக்குது. குரோனிக் பல்ப் இன்ஃபெக்ஷன், குரோனிக் பெரியபிக்கல் வந்து பிரச்சனை இருக்குது. இது வந்து பல்ப்பில் வந்து பெரிடான்டல் டிசீஸ் வந்து இருக்குது. குரோனிக் பெரிடான்டல் டிசீஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ்டு ஹார்ட் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரெடியூஸ்டு ஹார்ட் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லாங் ஸ்டாண்டிங் கேரிஸ் லீஷன் அப்புறம் வந்து பல்ப் நெக்ரோசிஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னது இருக்குதுன்னா நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து சில்ட்ரன் அண்ட் அடல்ட்டுக்கு, இதில் வந்து யங் அடல்ட்டுக்கு வரும். லொக்கேஷன் வந்து மேண்டிபுலர். இதில் வந்து என்ன இருக்குது? மேண்டிபுலர் மோலார் அண்ட் ப்ரீமோலாரில் வந்து வந்திருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஏஜ் லொக்கேஷன் வந்து மேண்டிபுலர். சிம்டம்ஸ் வந்து சிம்டமேட்டிக்காக இருக்குது. மைல்டு இன்டர்மீடியன்ட் பெயினாக இருக்குது. ஸ்வெல்லிங் இருக்குது. ஸ்வெல்லிங் இஸ் அஃபெக்டட். சைனஸ் ட்ராக்ட் ஃபார்மேஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்வெல்லிங் வந்து அஃபெக்டட் வந்து ஸ்வெல்லிங் இஸ் அஃபெக்டட். சைனஸ் ட்ராக்ட் ஃபார்மேஷன் வந்து இருக்குது. அசோசியேட்டட் வித் பெரிடான்டல் டிசீசஸ் இருக்குது. ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸில் வந்து எக்ஸ்ட்ரீம் அதுக்கப்புறம் வந்து ரேடியோ ஒபேக். எக்ஸ்ட்ரீம் வந்து ரேடியோ ஒபேசிட்டி பார்க்க முடியும். இதில் வந்து ரேடியோ லூசன்சி வந்து நல்லாவே பார்க்க முடியும். வெல் டிஃபைன்டு ரேடியோ ஒபேசிட்டி வந்து பார்க்க முடியும். நோ ரேடியோ லூசன்ட் ரேடியோ லூசன்ட் வந்து இருக்காது. எக்ஸ்ட்ரீம் ரேடியோ ஒபேக்காக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மிமிக் தி பேகஸ் டிசீஸ் வந்து மிமிக் பண்ணுது. பேகஸ் டிசீஸ் வந்து மிமிக் பண்ணுது. இப்போ பேஜஸ் டிசீஸோட டயக்ராம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து பேஜஸ் டிசீஸ் இப்போ வந்து இதுதான் வந்து பேஜஸ் டிசீஸ் வந்து என்னதுன்னா பேஜஸ் டிசீஸ் வந்து இதுதான் வந்து ஒரு கால் இருக்குதுன்னா கால் வந்து இந்த சைடு வந்து ஒரு விலகி இருக்குது. இந்த பாட்டு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா இந்த போனே வந்து ஒரு குரோனிக் டிசார்டர் தான். இது வந்து காசஸ் டு த போன் ஜாயிண்ட் வந்து வீக் அண்ட் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி டிஸ்ஃபார்மேஷனாக இருக்குது. சிம்டம்ஸ் வந்து ஜாயிண்ட் பெயின் வந்து டிஃபார்மேட்டி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்து இது வந்து பேஜஸ் டிசீஸில் வருது. இப்போ வந்து காட்டன் வூல் அப்பியரன்ஸில் வந்து இருக்குது. காட்டன் வூல் அப்பியரன்ஸில் வந்து இது வந்து ரேடியோகிராஃபிக்கில் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும். இதில் ரேடியோகிராஃபிக்கில் வந்து ரேடியோ ஒபேக் வந்து ஒரு ரூட் லைனில் மட்டும் ரேடியோ ஒபேசிட்டி வந்து இருக்கும். கேரிஸ் ஆஸ்டியோமைலைட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். கேரிஸ் ஆஸ்டியோமைலைட்டிஸ்னால் வந்து இது வந்து ஹை கிரேட் குரோனிக் ஆஸ்டியோமைலைட்டிஸ் தான் வந்து கேரிஸ் ஆஸ்டியோமைலைட்டிஸ். ப்ராலிஃபரேட்டிவ் பெரியாஸ்டைட்டிஸ் சொல்லுவாங்க.
ஹை கிரேட் குரோனிக் ஆஸ்டியோமைலைட்டிஸ், ப்ராலிஃபரேட்டிவ் பெரியாஸ்டைட்டிஸ், கிரேஸ் குரோனிக் நான் செப்பரேட்டிவ் ஆஸ்டியோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலைட்டிஸ்ன்னு இருக்குது. நான் செப்பரேட்டிவ் ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலைட்டிஸ், அதுக்கப்புறம் ஸ்க்ளீரோசிங் ஆஸ்டியோமைலைட்டிஸாக இருக்குது. தென் வந்து எத்தியாலஜின்னு பார்த்தோன்னா எத்தியாலஜின்னு பார்த்தோன்னா வந்து என்ன இருக்குன்னா, எத்தியாலஜின்னு பார்க்கையில் வந்து மைல்டு இன்ஃபெக்ஷனாக இருக்குது. மைல்டு இன்ஃபெக்ஷனாக இருக்கும். குரோனிக் பெரிடான்டல் ஆப்சஸ் இருக்கும். இன்ஃபெக்ஷன் பெரிடான்டல் சிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இரிட்டேஷன் ஆஃப் த ஜால வந்து நல்ல ஒரு இரிட்டேஷன் வந்து நல்லாவே இருக்குது. குரோனிக் ட்ராமா வந்து ட்ராமா ஆஃப் த போனில் வந்து ஒரு குரோனிக் ட்ராமா ஆஃப் த போனில் வந்து குரோனிக் ட்ராமா வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா குரோனிக் ட்ராமா ஆஃப் த போனில் வந்து ஒரு குரோனிக் ட்ராமா வந்து நம்ம பார்க்க முடியுது. குரோனிக் ட்ராமா ஆஃப் த போன்னு சொல்கிறாங்க. மைல்டு இன்ஃபெக்ஷன் இருக்குது. குரோனிக் பெரியபிக்கல் ஆப்சஸ் இருக்குது. இன்ஃபெக்டட் பெரிடான்டல் சிஸ்ட், மெக்கானிக்கல் இரிட்டேஷன் ஆஃப் த ஜா, குரோனிக் ட்ராமா ஆஃப் த போனில் வந்து ஏதாச்சும் ஒரு ட்ராமா வந்து நாள்பட்டு இருக்குன்னா இது சொல்கிறாங்க. இப்போ இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்னா, அதுக்கப்புறம் ஏஜ் வந்து சில்ட்ரன் யங் அடல்ட்டு, சில்ட்ரன் இன் யங் அடல்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆன்செட் வந்து அதுக்கப்புறம் சில்ட்ரன் யங் அடல்ட்டில் பார்க்கக்கூடியது. ஆன்செட் வந்து நாட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. அசோசியேட்டடில் வந்து நான் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. இப்போ சில்ட்ரன் வந்து யங் அடல்ட்டை பார்க்க முடியுது. ஆன்செட் வந்து நான் சிக்னிஃபிகண்ட்டாக தான் இருக்குது. அசோசியேட்டடில் வந்து நிறையா இருக்குது. இது சிம்டம்ஸ்ன்னு பார்த்தோன்னா வந்து போனி ஸ்வெல்லிங் வந்து மைல்டு பெயினாக வந்துருக்கு. போனி ஸ்வெல்லிங் இருக்கும், மைல்டு பெயினாக இருக்கும். ரேடியோகிராஃபிக்கில் பார்த்தோன்னா ஆனியன் பீல் அப்பியரன்ஸ் வந்து கேரிஸ் ஆஸ்டியோமைலைட்டிஸில் வந்து ஆனியன் பீல் அப்பியரன்ஸ் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியுது. கேரிஸ் ஆஸ்டியோமைலைட்டிஸில் வந்து என்ன இருக்குது, ஆனியன் பீல் அப்பியரன்ஸ் வந்து நம்ம நல்லாவே பார்க்க முடியும். ஆனியன் பீல் அப்பியரன்ஸ் வந்து நல்லாவே பார்க்க முடியும். இது வந்து நம்ம மெயினாக வந்து நம்ம எழுதுகிறோம். கேரிஸ் ஆஸ்டியோமைலைட்டிஸில் வந்து ஆனியன் பீல் அப்பியரன்ஸு வந்து நல்லா பார்க்க முடியும். இதில் என்ன கேரிஸ் ஆஸ்டியோமைலைட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. தென் வந்து என்னதுன்னா, அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஸ்கின்னு பெரிட்டானியல் ரேடியோகிராஃபிக்கில் வந்து பெரியாஸ்டியல் ரியாக்ஷன் வந்து பார்க்க முடியும். தென் வந்து என்னதுன்னா ட்ரீட்மெண்ட் வந்து என்னதுன்னா, அதுக்கப்புறம் வந்து கேஷுவேட்டிவ் ஏஜென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேஷுவேட்டிவ் ஏஜென்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி கேரிஸ் இன்ஃபெக்டட் பார்ட்டில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆன்டிபயோட்டிக் தெரப்பி கொடுக்குறாங்க. ப்ரோக்னாசிஸ் ஆஃப் த குட் ப்ரோக்னாசிஸாக இருக்குது. நோ எனி ஆஃப்டர் அதுக்கப்புறம் அடிஷ்னல் சர்ஜரி வந்து பண்ணாமல் அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அடிஷ்னல் சர்ஜரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பேத்தோஃபிசியாலஜின்னு பார்த்தோன்னா வந்து என்னதுன்னா, பேத்தோஃபிசியாலஜியில் வந்து என்ன இருக்குதுன்னா அக்யூட் இன்ஃப்ளமேட்டரி போன் மேரோ டிஷ்யூஸில் வந்து ஸ்ப்ரெட்டிங் டு த அதுக்கப்புறம் எக்ஸூடேட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுது போன் மேரோ வரைக்கும். ஒரு அலாம் டு த போன் மேரோ வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி ஒரு த்ரோம்போசிஸ் ஆஃப் த வெசலில் வந்து ஒரு த்ரோம்போசிஸ் வந்து ஃபார்மேஷன் நடந்து அது வந்து நெக்ரோசிஸ் நடக்குது. லிக்விஃபிகேஷனாக வந்து நடந்து அது வந்து நெக்ரோடைசிங் டிஷ்யூவாக மாறுது. இது வந்து ஒரு லிமிட்டட் பெரியாஸ்டியமாக இருக்குது. ஃபர்தராக வந்து நெக்ரோசிஸ் வந்து இதில் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்னதுன்னா ஃபோக்கல் டிஃப்யூஸ்டு அதுக்கப்புறம் கேரிஸில் வந்து ஹிஸ்டாலஜிக்கலாக பார்த்தோன்னா வந்து டென்ஸ் போனி ட்ரபாக்லே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிவர்சல் ரெஸ்டிங் லைன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டிஷியல் சாஃப்ட் டிஷ்யூ ஆஸ்டியோமைலைட்டிக் லேக்குனே இருக்குது. அப்பியரன்ஸ் எம்டியாக இருக்கும். டிஃப்யூஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து டென்ஸ் இர்ரெகுலர் ட்ரபாக்ல இருக்கும். ஆக்டிவ் லேயராக வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மியூக்கர் வந்து இந்த மொசைக் பேட்டர்ன் இருக்கும். டென்ஸ் இர்ரெகுலர் ட்ரபாக்ல இருக்கும். டென்ஸ் போனி ட்ரபாக்ல இருக்குது. டென்ஸ் இர்ரெகுலர் ட்ரபாக்ல இருக்குது. இன்டெஸ்டைனல் சாஃப்ட் டிஷ்யூ இருக்குது. ப்ராலிஃபரேட்டிங் ஃபைப்ரோபிளாஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் தி லிம்ஃப் நோடு அதுக்கப்புறம் லிம்ஃபாட்டிக் செல்ஸ் அதுக்கப்புறம் பிளாஸ்மா செல்ஸ் இருக்குது. கேரிஸில் வந்து சுப்ரா கார்டிக்கல் பட்டை வந்து அதுக்கப்புறம் வந்து சுப்ரா பெரியாஸ்டியல் ரியாக்டிவ் போன் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்டியோபிளாஸ்ட் பார்டரிங் வந்து மெனி ட்ரபாக்லே வந்து இருக்குது. ட்ரபாக்லே வந்து பெர்பெண்டிகுலராக வந்து பேரலாக இருக்கும். கனெக்டிவ் டிஷ்யூ ஃபைப்ரோசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங்கிளிங் ஆஃப் தி லிம்போசைட்ஸ் பிளாஸ்மா வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து இது வந்து ட்ரபாக்லே வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ ஃபைப்ரோசிஸ் இருக்குது. ஸ்ப்ரிங்கிளிங்காக இருக்கும். ஆஸ்டியோபிளாஸ்ட் பார்டர் வந்து லைனிங் ஆஃப் த ட்ரபாக்லேயில் வந்து இருக்கக்கூடியது.
நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக முடிக்கிறது தான் நம்மளோட எய்மு. இது வந்து ரிக்கெட்ஸ் பார்த்தோன்னா ரிக்கெட்ஸ்னால் என்னது அப்படின்னா, ரிக்கெட்ஸ்னால் எப்படி இருக்கும்? ரிக்கெட்ஸ்னால் வந்து என்னதுன்னா, இது வந்து ஒரு சில்ட்ரனுக்கு வரக்கூடிய ஒரு டிசீஸு. இது வந்து சில்ட்ரனுக்கு வரக்கூடிய ஒரு டிசீஸாக இருக்குது. காசஸ் பை தி சாஃப்ட் அண்ட் வீக்கனிங் ஆஃப் த போன். இந்த போன் இருக்குல்ல, அந்த போன் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் வீக்கனிங்காகவும் ஆகிடுது. இந்த மாதிரி தான் வந்து ரிக்கெட்ஸ் இருக்கும். ஒரு பாய் வந்து இந்த மாதிரி தான் ரிக்கெட்ஸ் வந்து இருக்கும். அது ரிக்கெட்ஸ் இருக்குன்னா அன்யூஷுவல் டல் ஷேப்பில் வந்து இருப்பாங்க. டென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அன்யூஷுவலுக்கு வந்து வந்து கர்வ் ஆஃப் ஸ்பைன் வந்து ஒரு மாதிரி கர்வேச்சராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா கர்வேச்சர் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வீக்கனிங் ஆஃப் த மசில், பவு லெக் வந்து இருக்குது. வீக்கனிங் இதெல்லாம் வந்து ஒரு டயக்ராம். இந்த டயக்ராம் வந்து நம்ம நல்லாவே போட்டுக்கணும். ரிக்கெட்ஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரி டயக்ராம் போட்டுக்கிறணும். இதில் வந்து டிசார்டர் ஆஃப் தி டிஃபெக்டிவ் மினரலைசேஷன் ஆஃப் த க்ரோத் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எபிலெப்சி ஆஃப் த பேலட். அதுக்கப்புறம் சைல்டுஹுட் டிசார்டரில் வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி வந்து சைல்டுஹுட் டிசார்டரில் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் டிஸ்டர்பன்ஸ்னு பார்த்தோன்னா வந்து கால்சியம் அண்ட் பொட்டாசியமில் வந்து பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சின்னு இருக்கா. விட்டமின் டி டிஃபிஷியன்சியில் வந்து என்ன இருக்குது? விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது. இதில் வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது. சைல்டுஹுட்டில் வந்து சைல்டுஹுட் டிசார்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னது இருக்குது? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் த கால்சியம் இருக்குது. அதுக்கப்புறம் அடல்ட் கவுண்டர் பார்ட் ஆஸ்ட்ரியோமைலிட்டிஸ் வந்து இருக்குது. எத்தியாலஜின்னு பார்த்தோன்னா வந்து நியூட்ரிஷனில் வந்து விட்டமின் டி, புவர் டயட்ரி, அதுக்கப்புறம் வந்து சன்லைட், இதெல்லாம் வந்து எத்தியாலஜி. சன்லைட் இல்லாமல் இருக்கிறது, புவர் டிஃபிஷியன்சியாக இருக்கிறது, விட்டமின் டி டிஃபிஷியன்சி உள்ளவங்களுக்கு. மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம்ஸ் வந்து இருக்குது. குரோனிக் டயரியா, அதுக்கப்புறம் வந்து பவல் டிசீசஸ், அதுக்கப்புறம் வந்து கோலிக் டிசீஸ்னு ஒரு டிசீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹெப்பாட்டிக் அண்ட் ரீனலில் வந்து என்ன இருக்குதுன்னா, ஹெப்பாட்டிக் அண்ட் ரீனலில் வந்து கிளியோஸ்டாட்டிக் வந்து இருக்குது.